அனைவருக்கும் வணக்கம். 3 வித மாவில் அடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசி மாவில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அரிசி மாவு 100 கிராம் கப்பில் 1 கப் எடுத்துக்கிறேன். இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய மல்லித்தழை, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், துருவன கேரட், பொடியாக நறுக்கிய வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். இதுக்கு சீரகமும் சேர்க்கலாம், சோம்பும் சேர்க்கலாம். ரெண்டுக்குமே சுவை மாறுபடும். நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா கலந்துக்கணும். தேவையான அளவு சுடுதண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கணும், ரொம்ப இலக்கமாக இல்லாமல். கேரட் பதில் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வைக்கிறேன். இப்போ கேழ்வரகு மாவில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கேப்பை மாவு 1 கப், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கலாம். இதுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கினா சுவை நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையை ரொம்ப காம்பு இல்லாமல் உருவிட்டு சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக தேங்காய் பூ நல்லா கலந்து விடணும். சூடான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவையும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த வித அடை பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப், இதுக்கு பதில் சிறுதானிய மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மல்லி இலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம். இது கூட முட்டைக்கோஸ், கேரட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். இப்போ கோதுமை மாவுக்கு பச்சை தண்ணியும் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். சின்ன சின்னதாக தோசை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுனா இந்த மாதிரி பாதாம் இலை எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கலாம். இப்போ கலந்து வச்ச மாவு எடுத்துக்கலாம். இலையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். இப்போ தான் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஒரு அகலமான தோசைக்கல் வச்சுக்கணும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப கனம் இல்லாமல் மெலிசாக தட்டணும். நல்லா வேக விட்டு எடுக்கணும். இப்போ இது வெந்ததெல்லாம் எடுத்துடுறேன். இதெல்லாம் மடங்கி இருந்ததுன்னா இந்த ஓரத்தை லேசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த அடையை சேர்த்ததும் இலையை ஈஸியாக எடுக்க முடியும். இலை கூட வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இதுக்கு ஒரு கார சட்னி எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் மற்றும் 4-5, ஒரு பல் பூண்டு, இந்த அளவு புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், காரம் அதிகம் வேணால் அதிகம் சேர்த்துக்கலாம், ஒரு பாதி தக்காளி, தேவையான அளவு உப்பு, நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. அரிசி அடைக்கு கார சட்னி நல்லாயிருக்கும், கேழ்வரகு அடைனா தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான அளவு தேங்காய் பூ, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ 2 வகை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 வகை அடையும் 2 வகை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.